ஹலோ ஆல். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் சொல்கிறத விட ஒரு என்டையர் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கான்செப்ட் கிளாரிட்டி நம்ம கண்டிப்பாக கிடைச்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் வச்சு கொடுக்கல. மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு m0 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். இதில் அப்ஜெக்டிவ் லென்ஸ் சின்னதாக இருக்கும், ஐபீஸ் பெருசாக இருக்கும். கரெக்டா? இதுல கொஸ்டின் புரியறதுக்கே நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். அப்பதான் கொஸ்டினே புரியும், இல்லாட்டி டேட்டா நம்மளால எடுக்கவே முடியாது. இந்த அப்ஜெக்டிவ் ஐபீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன், அது u0. சரியா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ரெண்டு டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்கு. ஒரு டைப்ல நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அப்படின்னா ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி, இந்த வேர்டு ப்ராப்ளம்ல வரும். ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டியில ஃபைனல் இமேஜ் வரும்போது கண்ணு வலிக்காது. அன்ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். இவங்க கொடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், தட் இஸ் இமேஜ், இங்க போய் ஃபார்ம் ஆகுறாங்க. கிளியர்? இப்படி எடுத்துக்கலாம். எஸ், கொஞ்சம் தள்ளி போட்டேன். ஓகே, ஃபைன். இங்க தான் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. லெட் இமேஜின் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. இந்த இமேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆகி இந்த இடத்துல கிடைக்கிறாங்க. இது பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல கிடைக்குது. ஆக்சுவலா ஐபீஸோட ஃபோக்கஸ்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஐபீஸோட ஃபோக்கஸ்ல வந்து கரெக்டா விழுந்தாங்கன்னா இவங்க கொடுக்குற இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கும். சூப்பரா? இதான் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ த ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்ற வேர்டுலயே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கரெக்டா அப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் வந்து ஐபீஸோட ஃபோக்கஸ்ல விழுகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா m ஈக்குவல் டு m0. O வந்து அப்ஜெக்டிவ், E வந்து ஐபீஸ். அப்போ m is equal to v0 by u0 into d by fe. இதான் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில விழும்போது. மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இப்படிதான் ஒரு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு கேஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம். அட் இன்ஃபினிட்டி. யார் இன்ஃபினிட்டி? ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி. கிளியரா? எஸ். சரி சார், வேற என்ன கேஸ்னா the final image is formed at LDDV, least distance of distinct vision. ஃபைனல் இமேஜ் என்ன ஆயிரும்னா இந்த லென்ஸ்ல இருந்து கரெக்டா 25 சென்டிமீட்டர்ல வந்து விழுந்துரும். ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டில எல்லாமே இப்படி விழுந்தா எனக்கு இந்த பொசிஷன்ல கண்ணு பயங்கரமா வலிக்கும். அது ஸ்ட்ரெயின்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி த ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்டு அட் LDDV அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டைப்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மூணாவது மோர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் செம்மையா போட்டலாம். ஸோ இன்னொரு கேஸ் என்ன? m is equal to v0 by u0. அது ஒரு நாளும் மாறாது சார். இந்த அப்ஜெக்டிவோட மேக்னிஃபிகேஷன் m0 போட்டிருக்கேன்ல, mo, அது ஒரு நாளும் மாறாது. VO by UO, that is O stands for objective. பக்கா. அப்ப இது மட்டும் மாறுமானா எஸ். இந்த கேஸ்ல 1 plus d by fe. அப்ப இது என்ன? அட் யாரு? ஃபைனல் இமேஜ் அட் LDDV, least distance of distinct vision. அந்த டேட்டாவை நீங்க எதிர்பார்க்க கூடாது. அந்த டேட்டா தான் 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரெண்டே மேக்னிஃபிகேஷன் தான். ஃபைனல் இமேஜ் டி விழுந்தா கண்ணு வலிக்கும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டினா கண்ணு வலிக்காது, கம்ஃபர்டபுளா இருக்கும், நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம் போயிடலாமா? எஸ். இது என்னது? u0. இந்த டிஸ்டன்ஸ் யாரு? v0. இது fe. ஸோ இது இன்ஃபினிட்டிக் இமேஜுக்கு நம்ம பக்காவா போட்டோம். டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டுல டயக்ராமுக்கு கண்டிப்பா 1 மார்க் அசைன் பண்ணிருப்பாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். எஸ், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Compound microscope consists of an objective lens of focal length f0 is equal to 2 cm and eyepiece of focal length 6.25 cm. கண்டிப்பா objective lensங்கிறது சின்னதா இருக்கணும், eyepieceங்கிறது பெருசா இருக்கணும். Separated by a distance of 15 cm. அதான் tube length. இது objective, இது eyepiece. Tube length 15 cm. How far should an object be placed from the objective so that the final image is formed at infinity? பக்கா. final image is formed at infinity எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல டேட்டா இல்லாத மாதிரி இருக்கும், நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப பேசிக் கண்டிஷன், ஈஸியான கண்டிஷன். ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டினா ஐபீஸ்ல எங்க விழுகணும்? கரெக்டா ஃபோக்கஸ்ல விழுகணும். பக்கா. இது யாரு? ஃபோக்கஸ், ஐபீஸோட ஃபோக்கஸ். இவங்க கொடுக்குற இமேஜ் கரெக்டா வந்து இங்க ஃபார்ம் ஆகுறாங்க. ஃபேண்டாஸ்டிக். அப்பதான் ஃபைனல் இமேஜ் எங்க போகும்? இன்ஃபினிட்டிக்கு போகும். கரெக்டா? சூப்பர். 15 சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஐபீஸோட ஃபோக்கஸ் என்ன? 6.25. ஓஹோ,
எஸ் 6.25. அப்போ நான் கண்டுபிடிச்சாச்சு டோட்டலா 15 சென்டிமீட்டர். அப்ப இது எவ்வளவு 6.25. கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு இன்னொரு பேஜ் எடுத்துக்கவா? எஸ், அதே ப்ராப்ளம் தான் இங்க இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப கிளியரா போடலாம். அப்ஜெக்டிவ் ஐபீஸ் டோட்டல் 15 சென்டிமீட்டர். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? யாரோட இமேஜ்? அப்ஜெக்டிவ் லென்ஸ் கொடுக்குற இமேஜ். இந்த லென்ஸ் கொடுக்குற இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. எவ்வளவு தூரத்துல? கரெக்டா ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகுறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன்? ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டினா இவங்களோட ஃபோக்கஸ்ல வந்து விழுகிறாங்க. அப்போ 6.25. ஈஸி சார். டோட்டலா 15 சென்டிமீட்டர். இது 6.25னா இது யாரு சார்? 8.75 சென்டிமீட்டர் சார். யார் சார் கண்டுபிடிச்சிட்டோம்? V0 கண்டுபிடிச்சிட்டோம். செம ஈஸி. V0 கண்டுபிடிச்சிட்டேன். V0ன்னு சொல்லுவோம். அது பேசும்போது V0ன்னு சொல்லுவோம். ஆனால் அது VO அப்ஜெக்டிவ். கிளியரா? சரி, இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி போறோம்னா நீங்க U எங்க வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ we have to find object distance with respect to objective lens. பக்கா? எஸ். அப்போ இவங்களோட ஃபோக்கஸ் என்ன? சம்ல கொடுத்திருக்கிறது 2 சென்டிமீட்டர். ஓகே. FO இருக்கு, VO இருக்கு. அப்ஜெக்டிவோட ஃபோக்கஸ் இருக்கு, இமேஜ் இருக்கு. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஃபார்முலா என்ன? ஸோ நம்ம யூஸ் பண்ற யூஸ்வலா 10th பசங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? அந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன். எரர் இல்லாம போட்டுடலாம். 1/f ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன் சார். அப்புறம் அதை மேத்தமெட்டிக்கலா மாத்துறேன் சார். இந்த சைன் கன்வென்ஷன்ல தான் பசங்க தப்பு பண்ணுவாங்க. பண்ணிட்டு பயங்கரமான ஒரு தப்பான ஆன்சர் எழுதிட்டு வெளில வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணது இது ஒரு டிப்பு. எதை கண்டுபிடிக்க போறோமோ அதை நான் எழுதிக்கிறேன். மேக்ஸ் ஸ்டெப் எழுதுறேன். அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் நான் சொல்லுவேன். அதை அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருவோம். 1/u0 is equal to 1/v0 minus 1/f. மேத்தமெட்டிக்கலா ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நான் ஐ டிட் அப்ளை சைன் கன்வென்ஷன். நீங்க சைன் கன்வென்ஷன்ல ஒண்ணுமே பண்ணல. இப்போதான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போறேன். We should not apply sign convention for the value which we are going to find. எந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்க போறேனோ அதுக்கு சைன் கன்வென்ஷன் ஒரு நாளும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த u0 அப்படியே இருக்கணும். ஓகே. இமேஜ் எங்க ஃபார்ம் ஆச்சு? ரைட் சைட் பிளஸ் 1/v0. this plus belongs to sign convention. அந்த மைனஸ் அப்படியே கீழே இருக்குங்க. அது ஒரு மேக்ஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும், தப்பே வராது. இந்த லென்ஸுக்கு ஃபோக்கஸ் யாரு? பிளஸ் பிளஸ். கரெக்டா? டேட்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/u0 is equal to 1/8.75 minus 1/2. அவ்வளவுதான். தோ 8.75 minus 1/2. பாத்தீங்களா? இந்த டேட்டா தட் இஸ் இந்த டேட்டா எங்க வச்சு எடுத்தோம்? அந்த சம்ல உள்ள அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த டேட்டா கண்டுபிடிச்சோம். ஸோ 2 minus 7.85 by 2 into 7.85. கரெக்டா சைன் கன்வென்ஷன்ல ஆன்சர் வரணும். 2 minus 8.75 the value I am going to get with minus. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மைனஸ். ஆமாவா? 1/u0 is equal to minus 6.75 by 2 into 8.75. The final answer is 2.59. பர்ஃபெக்ட்டா வரும் சார். செக் பண்ணி பாருங்க. 2.59. கிளியர்? நல்லா புரிஞ்சுதா? அப்போ சம்ல அந்த இங்கிலீஷை வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன். இன்ஃபினிட்டியா, எல்டிடிவியா, கண்ணு வலிக்குதா, கண்ணு வலிக்கலையா, நார்மல் மேக்னிஃபிகேஷனா இல்ல மோர் மேக்னிஃபிகேஷன். அது என்ன சார் மோர் மேக்னிஃபிகேஷன்? சார் சம் அப்படி வரும் சார். நம்மளை கஷ்டப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்டுருவாங்க. இதை விட இது 1 மடங்கு அதிகமா இருக்கு பாருங்க. 1 + d/f. ஆக்சுவலா மைக்ரோஸ்கோப் படிக்கும் போதே நமக்கு 2 மேக்னிஃபிகேஷன் இருக்கும். சில பசங்க அதிர்ச்சியா கேட்பாங்க, மைக்ரோஸ்கோப்ல 2 மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு. டீட்டெயிலா படிக்கணும். மைக்ரோஸ்கோப்ல 2 மேக்னிஃபிகேஷன் கிடைச்சதுனால தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல 2 மேக்னிஃபிகேஷன் கிடைச்சது. டியூப் லென்த்லயும் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஈஸியா படிச்சோம்னா இந்த கான்செப்ட் உண்மையுமே சொல்றேன், கம்பேர்ட் டு பிரிசம், கம்பேர்ட் டு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் டெலஸ்கோப்பும் ரொம்ப ஈஸி சார். சீரியஸா? அடுத்த ப்ராப்ளம் ஆக்சுவலா ஒரு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின். என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு. தாராளமா ஒரு 2 மார்க்ல வைக்கலாம், இல்ல 3 மார்க்லயே வைக்கலாம். A person with a normal near point 25 centimeter, இதெல்லாம் தேவையில்லாத டேட்டா, நமக்கே தெரியும். Using a compound microscope with objective of focal length. எப்பயுமே டேட்டா கொடுத்தோட்டு இப்படி எழுதிக்கிறது கொஞ்சம் சேஃபர் சைடு சார். And eyepiece of focal length can bring an object placed at 9 cm from the objective in sharp focus. பாருங்களேன், ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம இதை நம்ம படிச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிறதா டாஸ்க். 4 லைன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா
ஒரு ஐபீஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு அப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டை கரெக்டா அப்ஜெக்டுக்கு முன்னாடி 0.9 சென்டிமீட்டர்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரைஞ்சுக்குவோம், அது ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். ஐபீஸ் ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறேன்? 0.9 centimeter from the objective. If the image by the objective is at a distance of 2.27 centimeter from the eyepiece, உங்களை இதுவா அதுவா எது ரெஃபரன்ஸ் போட்டு 2 தடவை கண்டிப்பா படிக்க வச்சே தருவாங்க. ஸோ இங்க ஐபிஎஸ்ல இருந்து தான் சொல்லியிருக்காங்க மக்களே. ஐபிஎஸ்ல இருந்து 2.27. ஓகேவா? 2.27 என்ன கேட்கறாங்க? செப்பரேஷன் பிட்வீன் த லென்ஸ் கேட்கறாங்க. இது கேட்கறாங்க. டியூப் லென்த் தான் எல். அந்த எல் யாரு? இது வரைக்கும் என்ன? நறுக்குன்னு 2 ப்ராப்ளம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு. கான்செப்டே கத்துக்கலாம். V0 இது யாரு? UE. கரெக்டா? டியூப் லென்த்ங்கிறது என்னது? V0 பிளஸ் UE. சார் UE தான் கொடுத்துருக்காங்களே சார் 2.27. கரெக்டா? ஆமா, UE தான் 2.27 கொடுத்துருக்காங்க. அப்போ L கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை? V0 வேணும். பக்கா? சரி, V0 தெரியணும்னா இதோட வேல்யூ இருக்கா? எங்க இருக்கா? இதோ இருக்கு. F0 என்ன? 0.8. F0 இருக்கு, U0 இருக்கு. பக்கா? F0 U0. U0 யாரு? 1 by F0 is equal to 1 by V0 minus 1 by U0. ஸோ எதை கண்டுபிடிக்க போறோம்? V0 தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கண்டுபிடிக்கிற வேல்யூ நீங்க அப்படியே வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 1 by F0 மேத்தமெட்டிக்கலா ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. 1 by U0. கரெக்ட் தானே? எஸ். சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போறேன். கான்வெக்ஸுக்கோ பிளஸ், இமேஜோ லெஃப்ட் சைடு இருக்காங்க, அப்போ இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ ரொம்ப கிளியரா எழுதணும். 1 by F0 minus 1 by U0. 1 by V0 is equal to, very important, 1 by V0 is equal to மக்களே 1 by 0.8. ஆமா, minus 1 by 0.9. நான் கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தெரியுமா, நம்ம போறது கரெக்டா தப்பான்னு. இமேஜ் ரைட் சைட்ல தான் ஒரு ஆன்சர் எனக்கு பிளஸ்ல தான் கிடைக்கும். இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பிளஸ்ல தான் கிடைக்குது. 0.9 minus 0.8 divided by 0.9 into 0.8 cross multiply பண்ணா 0.72. 0.9 minus 0.8 0.1 divided by 0.72. அப்ராக்சிமேட்டா சூப்பரா வேல்யூ எழுதிட்டு போயிடலாம் சார். டிவைட்லாம் பண்ணி கஷ்டப்படாதீங்க, தலைகீழா போடுங்க. V0 ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க. V0 is equal to 0.72 by 0.1 which is equal to 7.2 sir. 7.2 approximately 7.2. ஆமா, approximately இல்ல 7.2 தான். அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு 7.2. இது 7.2, இது 2.27. ஆன்சர் 9.47. 9.47. சூப்பர்ல சார். ஆனா கான்செப்ட்ல கேஸ் பேஸ்டு தானேலாம் ஈஸியா இருக்க முடியாது சார். பாத்தீங்களா, இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு சார். தப்பு இல்லாம ஒர்க் பண்ணணும்னா 1 மார்க்கை விட இந்த கொஸ்டின் அதிகமான டிசர்விங் தான் சொல்லணும். 2 மார்க் கேட்கலாம், 2 மார்க் தாராளமா கேட்கலாம். அடுத்தது இது ஒரு நல்ல ப்ராப்ளம். 10-10-10ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆன்சர் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். A compound microscope consists of an objective of focal length 2 cm. ரெட் கலர் தெரியுதா? கலர் மாத்திக்கவா? ஓகே. F0 is equal to 2 cm. FE கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் இருக்கும் இதை விட, 10 cm. And eyepiece is kept 20 cm away from the objective. ஓப்பனாவே கொடுக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று சுத்தி வளைச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே, இது எவ்வளவு? 20 cm. ஓகே, find the magnifying power of the microscope if the final image formed to infinity. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கா? மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி என்ன? V0 by U0. ஆமாவா சார்? எஸ் சார். D by FE. ஓகே, M என்ன கண்டுபிடிக்கணும், V0 என்னன்னு பார்ப்போம். சார் ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டினா என்ன சார் அர்த்தம்? ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டினா இந்த ஐபீஸோட ஃபோக்கஸ்ல விழுகுதுன்னு அர்த்தம் சார். இந்த ஐபீஸோட ஃபோக்கஸ்ல இந்த இமேஜ் வந்து விழுகுது. அப்போ இதோட ஃபோக்கஸ் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். ஹாப்பி. டோட்டலா 20. இதுல 10ன்னா மிச்சம் உள்ளது 10. கண்டுபிடிச்சாச்சு. யாரு? நம்ம V0 தான் 10. ஓகே ஓகே. இப்போ V0 10ன்னா U0 நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா 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 ஆமா. F மேக்னிஃபையர் D by F. சரி, கண்டுபிடிச்சதான் ஆகணும், வேற வழி இல்லை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
1 by f naught is equal to 1 by v naught minus 1 by u naught. So u naught கண்டுபிடிக்கணும். இல்லையே, கண்டுபிடிக்கணுமா? ஈஸியா எழுதலாமே. 10 10 10 10 ஏதோ ஒன்று லாஜிக்கலாக எழுதுற மாதிரி சால்வ் பண்ண நினைக்கிறேன். The eyepiece is kept 20 cm, வாய்ப்பு இல்லையா? ஓகே, 1 by u naught is equal to 1 by f naught minus 1 by v naught. 1 by u naught is equal to 1 by f naught எவ்வளோ 2, அது plus minus 1 by 10, 10 minus 2 by 20 is equal to 8 by 20. கரெக்ட், நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்ட் சார். கன்ஃபார்ம் சார், வாட் ஐ ரிட்டன் இஸ் 100% ரைட். ஸோ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாருங்க, 1 by u naught. அப்போ u naught ஓட வேல்யூ என்ன? 20 by 8 சார். 20 by 8, 20 by 8. கிளியர்? எஸ், 100% ரைட், 100% ரைட். 20 by 8. ஸோ 1 by இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். v naught எவ்வளவு? 10. u naught எவ்வளவு? 20 by 8. by 8 மேலே போயிடும். d எவ்வளவு? 25. fe எவ்வளவு? 10. 10 10 கேன்சல். இதை கேன்சல் பண்ணா 4, இதை கேன்சல் பண்ணா 10, இதை கேன்சல் பண்ணா 2. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? 5 சார். இதை கேன்சல் பண்ணா 5. ஐ மேட் a மிஸ்டேக், எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். ஹியூமன் எரர், நான் தான் அந்த ஹியூமன். 10 10 கேன்சல், 4 10, இது ஒரு 2, இது ஒரு 5, கேன்சல் பண்ணா இது ஒரு 5. 2 into 5, the final magnification is 10. clear? 10 is the right answer. பக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இங்க மேத்தர் தான், மற்றபடி இது இப்படி மட்டும் தான் முடிக்க முடியும், வேற எப்படி முடிக்க முடியாது. v naught உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க u naught கண்டுபிடிச்சா மட்டும் தான் சம்ம முடிக்க முடியும். ஏன்னா இது ஃபோக்கஸ்ல கரெக்டா ஃபார்மா இருக்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். நான் எழுதுனதுல எந்த தப்புமே இல்லை, 100% ரைட். அடுத்தது இது இருக்கா? எஸ். The focal length of the objective and the eyepiece of a compound microscope are f naught and f. Which of the following statement is correct in normal adjustment கேட்டிருக்காங்க. in normal adjustment என்ன? இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகணும் சார். சார் நம்ம கரெக்டான ஆன்சரை தாண்டி நம்ம எல்லா ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய நாலேஜ் கிடைக்கும். The object is a distance less than f naught from the objective. பயங்கர தப்பு சார், இது பயங்கர தப்பு சார். ரீசன் பாருங்க, 10th பிசிக்ஸ்ல தான் பேசிக் இருக்கு. இது f naught சார். சார் உங்களோட ஆப்ஜெக்ட் லெஸ் தென் f நாட்ல வச்சீங்கன்னா பிட்வீன் f அண்ட் ஓல வச்சா வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அங்க ரியல் அண்ட் இன்வெர்டட் கிடைக்கணும், கரெக்டா? அப்போ நீங்க டெஃபினட்டா f நாட்டுக்கு அங்கிட்டு தான் இதை வைக்கணும். தட் இஸ் அ மேண்டேட்டரி கண்டிஷன். இஃப் யூ ஆர் பிளேசிங் அன் ஆப்ஜெக்ட் பிட்வீன் f நாட் அண்ட் ஆப்டிக் சென்டர், யூ ஆர் கோயிங் டு கெட் அ வர்ச்சுவல் இமேஜ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது, the object is at a distance more than f naught and less than 2f naught from the objective. சரி, அது ஹோல்ல இருக்கட்டும், அடுத்தது பார்ப்போம். The intermediate image is formed at a distance slightly more than fe from the eyepiece. சார் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன சார் அர்த்தம்? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா கரெக்டா fe ல விழுகணும் சார். அப்பதான் எனக்கு இமேஜ் எங்க போகும்? இன்ஃபினிட்டி போகும். பக்கா? ஓகே. The intermediate image is formed at 2fe from the eyepiece. இது ரொம்ப தப்பு. இன்ஃபினிட்டில கிடைக்கணும்னா எக்ஸாக்டா ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகணும். ஆமாவா? இதுவும் தப்பா? ஸோ ஆப்ஷன் பி ஆல்ரெடி நம்ம ஹோல்டு பண்ணிருக்கோம், கரெக்டா? நம்ம B ஹோல்டு பண்ணிருக்கோம். ஆனா C வந்துட்டு தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணி கேன்சல் பண்ணல பாரு. இந்த இன்டர்மீடியட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் a distance slightly more than fe from the eyepiece. இல்ல எக்ஸாக்ட்டா fe ல அடிச்சா தான் இன்ஃபினிட்டி போகும். அப்ப இந்த ஆன்சர் தப்பு தான். ஆப்ஜெக்ட் இஸ் அட் a distance. ஆப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இமேஜ் பத்தி பேசுறாங்க, இது இமேஜ் பத்தி பேசுறாங்க, இது ஆப்ஜெக்ட் முன்னாடி ஆப்ஜெக்ட் பத்தி பேசுறாங்க. ரெண்டு இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐபீஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். The object is at a distance more than f naught. f naught க்கும் C, that is 2f naught, center of curvature இருக்கும் f naught க்கு நடுவுல வச்சாதான் உங்களுக்கு அந்த சைடு என்ன கிடைக்கும்? greater than 2f naught கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினட்டா இந்த மூணு ஆப்ஷன் A தப்பு, C தப்பு, D தப்பு, B மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். கீப் ஆன் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணும்னு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.